வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக தாய்நாட்டிலே நீங்கள் பார்ப்பதற்கு இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே வழமை போல நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் முதல் பாகங்களிலே காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய வலி வடக்கு பிரதேசம், அதிலும் குறிப்பாக தையிட்டி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அண்மையிலே விடுபட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய பாவனைக்காக இராணுவத்தினராலே கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பிரதேசங்களை காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினமும் நாங்கள் தையிட்டி பிரதேசத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் இருக்கிறது, அந்தோனியார் தேவாலயம். அந்த தேவாலயத்திலே மிக அண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு பரிசு பொதியோடு நான் இருக்கின்றேன். என்ன பரிசு அப்படி என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. இந்த கொட்டில் வீடு தான் பரிசு. யாருக்கு கொடுத்த பரிசு என்று சொன்னால், இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரதேசத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கொடுமையான யுத்தம் இன்றைக்கு அவர்களுடைய கையிலே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடைசி பொருளாக இந்த பரிசு பொருள் இருக்கிறது. ஒரு காலத்திலே ஓகோ என்று பெரிய பெரிய கல்வீடுகளை மனைகளை கட்டி ராஜாக்களைப் போல வாழ்ந்தவர்கள் இந்த கடல் முழுவதும் சென்று பல செல்வங்களை கொண்டு வந்து இந்த கரையிலே சேர்த்து உயர்ந்த குடிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இப்படியான சொந்த வீடுகளை எல்லாம் இழந்துவிட்டு இன்றைக்கு இப்படி ஓலை குடிசைகளுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த நிகழ்ச்சி விரிவடைய இருக்கிறது. பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய பலரோடு நாங்கள் கதைத்து பார்க்க போகின்றோம். முக்கியஸ்தர்கள் இந்த பிரதேசத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களோடு கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். நேர்களே, நாங்கள் எங்களுடைய வலி வடக்கு பிரதேசத்தினுடைய வலிகள், அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வேதனைகள், இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை, ஒரு காலத்திலே இந்த பூமியிலே இருந்து வெளியேற்றப்பட்டதன் பிற்பாடு இன்றைக்கு மீளவும் அந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கட்டாந்தரையாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பூமியிலே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றி பதிவு செய்து கொண்டு வருகின்ற போது எங்களோடு இந்த பிரதேசத்தினுடைய மகளாக இருக்கக்கூடிய தவமணி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர்களுடைய வேதனைகள், எங்களுடைய நெஞ்சங்கள் இடிக்கின்ற அல்லது அடிக்கின்ற ஒவ்வொரு சொற்களும் மிக கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. அவரோடு நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்க போகின்றோம். அம்மா, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய இளமை காலத்தை இந்த மண்ணிலே எப்படி சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று ஒரு அறிமுகம் தாருங்க. நான் இளமை காலத்தில் நல்ல மாதிரி இருந்தேனா, நல்ல வசதியாக இருந்தேனா. இப்போ வயசு 70 வயசு, பேர பிள்ளைகள் கூட. இப்போ நான் 10 ரூபா உழைச்சா அந்த காசை வச்சிருக்கேலா, உங்கள் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும். பாவம் உண்டு. உங்களுடைய இளமை காலத்தை சொல்லுங்கள். இந்த மண்ணில் எப்படி வீடுகள் இருந்தது, எங்கே கோயில்கள் இருந்தது, கடல் எப்படி இருந்தது, மீனவ சமுதாயம் எப்படி இருந்தது? கடல் நல்ல தொழில் எல்லாம் செய்வோம், உழைப்போம் எந்த நாளும். அந்தோனியார் எல்லாம் இன்னும் வடிவாக இருந்தவர். அந்தோனியார் தான் நல்லவர், உதவி செய்வார். தமிழ் கோயிலில் அவர் இவர் கேட்குற வரம் தருவார். அந்தோனியார் இப்போ அந்தோனியார் தான் முழுதிரி கொண்டு வந்தேன் கொடுத்துறதுக்கு. உங்களுடைய இளமை காலத்திலே அந்தோனியார் கோயிலிலே வருவீர்களா, வழிபடுவீர்களா? ஓ, நான் செய்வோம். எனக்கு வேதந்தான் விருப்பம், சைவம் வேதந்தான் விருப்பம். என்னடா அவர் கேட்குறதெல்லாம் அழுதா எல்லா உதவியும் செய்வார். மக்கள் தான் மதங்களை வைத்து மனிதர்களை பிரித்து வைத்திருக்கிறார். ஆனால் கடவுள்கள் மேலே ஒன்றாகத்தான் இருந்து பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள் எங்களை. நீங்கள் கூட ஒரு அன்பு என்கின்ற மதத்தினூடாக இறைவனை வழிபட்டுக் கொள்ளலாம். நீங்கள் யாரை வேண்டுமென்றாலும் வழிபட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய இளமை காலத்திலே இந்த கடற்கரை எப்படி இருந்தது? மீனவர்கள் எப்படி மீனை கொண்டு வந்தார்கள்? கப்பல்கள் வந்து போனது, இது ஒரு பெருங்கடலாக இருப்பதனாலே கப்பல்கள் வந்து போயிருக்கும். அந்த பார்த்த அனுபவங்களை சொல்லுங்கள். அது அப்பா, அந்த காலம் நல்ல கடல், நல்ல வீடு, கல்வீடு, கோயில், நல்ல மாதிரி தொழிலெல்லாம் கொண்டு வருவாங்க. மீனெல்லாம் நிறைய பிடிப்பாங்க, கணக்கு காசு விற்பாங்க, எங்களுக்குன்னு கணக்கு தருவாங்க. இப்போ வீட்டையும் காணையில், வாசலையும் காணையில், உண்டையுமே காணையில். நீங்கள் முதல் தடவை வருகின்ற போது வீடுகள் அதெல்லாம் இருந்ததா? வீடு இதில் ஒரு வாசியால் இருந்தது, அதில் கோயில் இருந்தது. அரவாசி உடைச்சி அரவாசி அந்தோனியார் பிள்ளையோடு இருக்கிறார். அந்த கோயில் எல்லாம் இருந்தது. புறவு இந்த கடைசி முடிவில் இருந்த இடமும் தெரியலை, நின்ற இடமும் தெரியலை.
எவ்வளவு கால இடைவெளி இருக்கும்? இப்போ நான் என்ன அந்த பாதியெல்லாம் திறந்து சண்டையெல்லாம் முடிஞ்சு இல்லை, நீங்கள் முதல் தடவை இங்கே வருகை தந்து பார்த்ததற்கும் கடைசியாக 3வது தடவை வந்து பார்த்தீர்கள்னு சொன்னீர்கள். எவ்வளவு கால இடைவெளியிலே 3வது தடவை வந்து பார்த்தீர்கள்? 1 மாதம் இருக்குமா? ஒரு மாதத்துக்கு கூட வரும். அந்த 1 மாத இடைவெளி காலப்பகுதிகளிலே இருந்தது எல்லாம் இல்லாமல் போய்விட்டது, அப்படித்தான்? இருந்ததும் பேருந்து இந்த கடைசி சண்டை இப்போ மாறிச்சுதே. இப்போ இந்த அமைச்சர்மார் மாறணும், ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆட்சி மாற்ற அவர் கேட்க இல்லாமல் இருந்தது. இப்போ 2வது ரணில் அவர் வந்தோடனே இவரெல்லாம் உடைச்சு தள்ளி போட்டார், ஒன்றுமில்லாம். அப்போ அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் கற்குவியல்களாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது இதை மீளவும் கட்டி எழுப்பி உங்களுடைய வாழ்வு காலத்துக்குள்ளே நிமிர்த்தி விடலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? நான் அப்பா காணி இல்லைன்னு பதிஞ்சிட்டேன். இப்போ எங்களுக்கு சிமெண்ட் பின்னால் வீடு தந்திருக்கிறான். நானும் என்னும் மூத்த மகள் இளைய மகள் 3 பேரும். அப்போ 2 மகன் இஞ்ச 4 லட்சம் காசு வீட்டு திட்டம் அவைக்கு காணி வாங்கினவன். ஒரு மகன் மாட்டேண்டு முல்லைத்தீவில், ஒரு மகன் யாழ்ப்பாணம், ஒரு மகன் நாவக்குழி. தங்களை சொந்த காணிகள் வேண்டி இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வீடுகளை பார்க்கின்ற போது இடிபட்ட மணல் குவியல்களாக கற்குவியல்களாக காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த மக்கள் இந்த அரசாங்கத்திடத்திலே கேட்டு நிற்பது புதிதாக ஒரு காணியை எங்களுக்கு அன்பளிப்பாக தாருங்கள் என்பது கிடையாது, புதிதாக ஒரு வீட்டை எங்களுக்கு நிர்மாணித்து தாருங்கள் என்பது கிடையாது. ஏற்கனவே இருந்த காணி, அவர்களுக்கு சொந்தமான அவர்களுடைய பூர்வீக நிலத்தை எங்களுக்கு மீளவும் தாருங்கள், இந்த மண்ணிலே இருந்த எங்களுடைய வீடுகள் எப்படி இருந்ததோ அப்படி அமைத்து தாருங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். எந்த இலவசங்களையும் எந்த இனாம்களையும் எந்த அன்பளிப்புகளையும் எதிர்பார்த்து இந்த மக்கள் இல்லை. இருந்தவற்றை மீளவும் கேட்பதிலே எவ்விதமான தவறுகளும் இல்லை. மிகுந்த நியாயத்தன்மையான விடயம் அந்த விடயம். அவை இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் இந்த மண்ணிலே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய மக்களினுடைய எங்களுடைய இனத்தினுடைய வாழ்க்கை மீளவும் தலை நிமிர்ந்து நிற்கும். ஒரு காலத்திலே எப்படி கடலிலே திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நிறுத்தினார்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை மீளவும் கட்டியெழுப்ப முடியும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்வதற்கு விரும்புகின்றோம். மிக்க நன்றியம்மா, உங்களுடைய வலி சுமந்த கருத்துக்களை எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக தந்தமை. இந்த தையிட்டி பிரதேசத்திலே நாங்கள் காட்சி படங்களை எடுத்துக்கொண்டிருந்த போது இங்கே ஒரு அரச சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியவரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், ஒரு கலைஞராக குறும்பட இயக்குனராக நடிகராக இருக்கக்கூடிய விமல்ராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களை அவர்களுடைய வாழ்வியலை ஆராய்வதற்காக தன்னுடைய கள பயணத்தை மேற்கொண்டு கள ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அவர் எங்களோடு இப்பொழுது நாங்கள் அவரோடு இணைந்திருக்கின்றோம். அவரிடத்திலே இந்த பிரதேசம் குறித்து கேட்டு பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, மிக நீண்ட காலமாக இந்த பிரதேசத்தினுடைய மக்களோடு உங்களுடைய பணி தொடர்கிறது என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பணி பற்றியும் இந்த பிரதேசத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கை தற்போது எப்படி இருக்கிறது என்பது பற்றியும் என்னென்னு சொன்னப்போனால் முக்கியமாக எங்களுடைய நோக்கம் இந்த கிராமத்தில் இருக்கிற 30 வருஷத்துக்கு பிறகு நிறைய மக்கள் மீள்குடியேறி வந்திருக்கிறாங்க. அவங்களோட நிலைமைகள் மிகவும் மோசமானதாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மலசல வசதிகள் இல்லாமல் இருக்கின்றன, கிணறு வசதிகள் இல்லை, வீட்டு திட்டங்கள் சரியாக அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. இப்போ தான் அவங்க புதுசாக தங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் இதில் கூட வெளியில இருந்தாலும் இப்போ சமையல் கூட ஆக்கள் சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக மிதிவடி அபாயம் என்ற ஒன்று இங்கே சரியான ஒரு ஆபத்தாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் 30 வருஷத்துக்கு முதல்ல அந்த 30 வருஷமாக நடந்த அந்த போர் முடிஞ்சு இப்போ எல்லோரும் மீள் குடியேறக்குள்ள அந்த மிதிவடின்றது சரியான ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் எந்த ஒரு கட்டத்திலையும் அவங்க கிணத்தை சுத்தம் பண்ணினா கூட அதுக்குள்ளேயும் கூட மிதிவடி கிடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடக்கிறது. இதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் எங்களோட நிறுவனத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பணியாளர்களோடு நானும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு வந்தது இந்த பிரதேசத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் வெளியுலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக
அதை நாங்கள் ஒரு படம் பிடிச்சி காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த கிராமத்துக்கு வந்த நாங்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே மிதிவெடி அபாயம் கணிசமாக குறைவாக இருக்கிறது. ஆனால் வேறு சில வெடிபொருட்கள் தான் கிணற்றுக்குள்ளே இருந்து கூட வருகிறது என்று கூட குறிப்பிட்டிருந்தாங்க. உங்கள் நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதிகளோடு காட்சிப்படுத்தி இருந்தோம். உங்களுடைய நிறுவனத்தினாலே என்னென்ன விடயங்களை இவர்களுக்கு கொடுக்க இயலுமானதாக இருக்கிறது? பாடசாலைகள், கல்வி சார்ந்த விடயங்களை ஏதாவது மீளெழுச்சிக்கு உட்படுத்தலாம் என்றால் அவை குறித்து இன்னும் நான் சொல்வதை விட முக்கியமாக இந்த கிராமத்தில் பணியாற்றுகிற என்னுடைய நண்பர் அண்டன் மற்ற சாந்தன் அவர்கள் வந்து அவர்களிடம் இதை பற்றி நிச்சயமாக அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் எந்தெந்த வசதிகளை கொடுக்க அல்லது ஏற்படுத்தி கொடுக்க இயலுமானதாக இருக்கிறது? இதற்காக வேறு ஏதாவது வெளிநபர்களிடமிருந்து உதவிகள் தேவைப்படுகிறதா? தேவை ஏற்பட்டு இருக்கின்றது. இங்கே நாங்கள் இப்போ செய்கிறது என்னென்னு சொன்னால் விழிப்புணர்வை தான் மிக முக்கியமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். அவர்களை இப்போ 30 வருஷத்துக்கு பிறகு இருக்கிறார். இனியும் அவர்களை இந்த அபாயத்திலிருந்து பாதுகாக்கணும் என்று தான் எங்களுடைய நோக்கம். மிக நீண்ட காலமாக கிணறுகள் பாவிக்கப்படாமல் இருந்தது. சில மருந்து பொருட்கள், வெடிபொருட்கள் அவற்றோடு கலந்து வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிணறுகளும் நீரை குடிப்பதற்கு ஏதுவான கிணறுகளாக இருக்கிறதா அல்லது ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டி இருக்கிறதா? நிச்சயமாக குடிப்பதற்கு ஏதுவாக இல்லை. சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. சிலவர்கள் தங்களுடைய சொந்த சில வெளியே குடிப்பதற்கு தேவை என்று சொல்லி உடனடியாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் பிறகு சொல்கிற காரணம் என்றால் தங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கல, ஏதாவது சிறு உதவியாக செய்யும் கொண்டு கேட்கிறார்கள். அடுத்த சில கிணறுகள் மெயினாக திருத்த வேண்டி இருக்கிறது. அவர்கள் அதை செய்யக்கூடிய இயலாத நிலையில் இருக்கிறார்கள். அதற்கான உதவி அவசரமாக செய்ய வேண்டிய சூழல் ஒன்று இங்கே காணப்படுகிறது. இப்போது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினரோடு சேர்ந்து இந்த பிரதேசத்தினுடைய திருவாளர் ரவி அவர்களும் தன்னுடைய பணிகளை தன்னுடைய பிரதேச மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அறிந்தவரையும் கிட்டத்தட்ட 14 வயதளவிலே இந்த பிரதேசத்திலே இருந்து இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார். உங்களுடைய இடப்பெயர்வு அனுபவம் அல்லது அதற்கு முன்பதாக இந்த மண்ணிலே என்னென்ன வித்தியாசமான விடயங்கள் இருக்கிறது? நாங்கள் இப்பொழுது ஆவலை சந்தி பகுதிக்கு மிக அருகாமையிலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பிரதேசத்திலே ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தால் அவை குறித்து கட்டாயம் என்னென்னு சொன்னால், எங்களோட ஆவலச்சந்தி பக்கத்தில் பனங்கட்டி தொழிற்சாலைன்னு சொல்கிற கல்லை உற்பத்தி செய்து அதில் பனங்கட்டியாக பதனிடுற ஒரு தொழிற்சாலை ஒன்று இருந்தது. அது இப்போ தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது யுத்த காலத்துக்கு பிறகு. அதே நேரத்தில் ஒரு சனசக நிலையம் ஒன்று இருந்தது. இங்கே நான் நினைக்கிறேன் எனக்கு வயசு தெரிகிறதுக்கு முதலே அந்த சனசம நிலையம் இயங்கி கொண்டிருந்தது. இப்போ அந்த சனசம நிலையம் இருந்த இடமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ நான் இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், கட்டாயம் அந்த எங்களோட கிராமத்தில் இருந்த அனைத்து பொது மண்டபங்களும் அதே மாதிரி திருப்பி எங்களுக்கு அரசாங்கத்தால் கட்டித்தர வேணும். இதில் எங்களோட சந்திக்கங்கால ஒரு மயானமும் இருந்தது. அது மயானம் இருந்த இடமே தெரியாமல் இருக்கிறது. அப்போ மயானம் கூட இப்பொழுது இல்லை. மயானம் இப்போ இராணுவத்தின கட்டுப்பாடுகள் இருக்கிறபடியே இங்கே ஒரு மரணம் ஏற்பட்டால் கூடிய வேறு எங்கே கொண்டு போகிறன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த இடத்துல. அப்படி இருக்க நாங்கள் மீளக்குடியேறன்றது பெரிய ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு முழுமையாக விடுவிக்கப்படாதாலே நீங்கள் அரைகுறையான அவலங்களை கூட சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், ஒரு காலத்திலே நான் நினைக்கின்றேன் பனை மரங்கள் பலது அழிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய இப்போ பனங்கட்டி தொழிற்சாலையாக இருக்கட்டும் சரி, வேறு ஏதாவது தொழிற்சாலைகள் வந்தால் அவற்றை கொண்டு நடத்துவதற்கேற்ற வளங்கள் இருக்கிறதா இந்த மண்ணில்? யுத்தம் நடந்த காலத்தில் பனைகள் எல்லாம் இங்கே முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பனை மரங்கள் மட்டுமே இங்கே காணப்படுவதால் அந்த பனியை நம்பி இருக்கிற குடும்பங்கள் பெருசாக இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறது சரியான கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு மகனாக இருந்து மிகச்சிறிய வயதிலே இந்த பிரதேசத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் இன்றைக்கு தன்னுடைய பிரதேசம், தன்னுடைய மண், அதை வளப்படுத்த வேண்டும் என்று திருவாளர் ரவி அவர்களுடைய முனைப்பு எங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த நிகழ்ச்சி முழுவதும் எங்களோடு உரையாடியவர்கள் சொன்னதைப் போல வறுமை இந்த நிலத்திலே இன்றைக்கு தலை விரித்து இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே செல்வம் கொளித்த ஒரு பூமியாக, பெருமை நிறைந்த பூமியாக, இலங்கையினுடைய 30% கடல் வள தேவையை நிறைவேற்றிய ஒரு நகரமாக இருந்த இந்த பிரதேசம் இன்றைக்கு இப்படி இருப்பது கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி கூட இந்த பிரதேசத்திலே மிக அதிகமான வீடுகள் இருந்தது. அவையெல்லாம் அழித்து தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு இது ஒரு மிகுந்த மைதான பரப்பாக இருந்தது. இராணுவத்தினருடைய அணிவகுப்பு மரியாதையை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக, முதுநிலை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த பீட பகுதி, அந்த மேடை பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த பகுதியையும் நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனினும் இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீளவும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஒரு சிறிய புள்ளியிலே இருந்து, எங்கே தொடங்கினார்களோ அந்த ஆரம்ப புள்ளியிலே இருந்து இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள்.
சொல்லுவார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் கைகூட வேண்டும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு வயதுகள் கடந்துவிட்ட நிலையிலும் இளமைக்கால சிறிய பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரையிலும் அந்த முயற்சிக்காக அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த பிரதேசத்திலே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்களை அவர்களுடைய வாழ்க்கை கோலங்களை இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக நீங்கள் தரிசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நேயர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டினுடைய அவலங்களையும் பெருமைகளையும் உங்களுக்கு சொல்லுகின்ற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.